கேரளாவில் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது 2 எம்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு கேரளாவில் காலை ஊண்டலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிறதே ஒரு எம்பி தான், ஆனால் அதை இவங்களே எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரியிலையும் கால் ஊனலாம். தெலுங்கானாவில், ஆந்திராவில் எங்களுக்கு ஏதாவது ஓப்பன் கொடுங்கன்னு கேட்கலாம். இந்த மாதிரி சில இது உண்டு. மற்றபடி கட்சியாக விரிவடைஞ்சு கொண்டு போகிறதுன்றது எடுத்தோன்னே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எம்ஜிஆருக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு இவருக்கு. இன்றைக்கி ஊடக உலகளுடைய வளர்ச்சி, சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி, பேன் இண்டியா, அந்த சினிமா பேன் இண்டியாவை நோக்கி நகர்ந்தது. அதாவது ஒரு காலத்தில் பாலிவுட் மட்டும்தான் பெரிய அளவுக்கு எல்லோரும் தெரியும் இந்தியா ஃபுல்லாக. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர மற்ற இடங்கள்லையும் தெரியும். தமிழ்நாட்டு நடிகர்கள் உலக லெவல்லையும் பேர் பெற்றவங்க இருந்தாங்க. எம்ஜிஆரும் சிவாஜியும் உலக லெவலில் தெரியும். ஆனால் பெரிய அளவில் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி தெரிகிற மாதிரிலாம் இல்லை. இப்போ அது இவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. ஜாக்கி சானே கூட்டு வந்து நடத்துகிற அளவுக்கு கமல்ஹாசன் இருக்காருன்னா ஒரு காலத்தில் அதெல்லாம் யோசிக்க முடியாது. ப்ரூஸ்லி இருந்த காலத்துலலாம் ப்ரூஸ்லிலாம் தமிழ்நாட்டுக்கு கூட்டு வர்றது பண்ணுறதோ யோசிக்கவே முடியாது.